நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய அம்பாளாகவும் வேண்டுவங்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய இந்த ஆதிபராசக்தி திருக்கோவிலை பற்றி தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறு முதல் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமளும் அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மேலும் சமயபுரத்து மாரியம்மனுடைய அருள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தலமாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்குங்க. இந்த அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய திருக்கோவில்னே சொல்லலாம். காவேரி வடகரையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கலாம். மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகித்ததில்ல. இந்த அவதாரத்தில் தேவகினுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயா தேவியும் அவதரிக்கிறாங்க. அவ்விரு குழந்தைகளும் இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகளுடைய இடமாற்றம் செய்யப்பட்டு போவதே அவனால் அறிய இயலாதவனாக தான் இருக்கான். உடனே குழந்தையை கொல்ல துணிந்த கம்சனும் தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் இருக்க முடியாதபடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கான். அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மகா சக்தியாக தோன்றிய அம்மனும் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றான்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இந்த தேவியை மகாமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சமயபுரத்து மாரியம்மனாக வழிபட்டு வரும். மேலும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு இன்னொரு கதையை சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அம்மனுடைய திருமேனினுடைய உக்கிரம் மிகுந்து இருந்ததால் அங்கே அப்போது இருந்த ஜிஎஸ் சுவாமிகளோ அம்பாளுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர்கள் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாறியிருக்காங்க. அவங்க இளைப்பாரியா இந்த இடம் தான் இப்போது சமயபுரம் பேர்ல இருப்பதாகவும் சொல்றாங்க. நினைவாகவே இப்போது இந்த திருக்கோவில்ல திருவிழாவில் 8வது நாள் அம்மன் இங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்பட்டு வருதுங்க. இளைப்பாரியா பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்றுறாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருள் ஆலயமாக திகழுதுங்க. மேலும் அவங்க கண்ணனூர் மாரியம்மன் என்ற பெயரில் இந்த ஆலயத்தை அழைக்க தொடங்கிட்டாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னன்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை பார்த்தீங்கன்னா சிவன் அளிக்க உலகில் ஜனன மரண நிலையில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரனும் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையால் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கிட்டாரு. அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தவங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க தாங்க மாயாசுரனை அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டியான மகானிது நோய்களின் கொடுமைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருக்கோவிலாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் இருக்கு. இன்றும் நீங்க கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்க கண்கூட பார்க்கலாம். இந்த கோவில தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருதுங்க. மேலும் இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கட்டியிருக்காங்க. கோவிலில் 2வது திருச்சுற்றில் விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம்னே அடங்கியிருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே கருவறைக்குள்ள செல்லும் வழியிலே இருபுறமும் துவார ஸ்வத்திகளினுடைய சுதை உருவத்தை பார்க்கலாம். வலதுபுறமாக கருப்பண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்குள்ள மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள்
மகா மண்டபம்னு அர்த்தமும் மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல அமைத்திருக்காங்க. அதில் எப்போதும் நீர் நிரம்பி தான் இருக்கும். அம்பாளுடைய கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொண்டிருக்காங்க. இங்கு கருவறையில் இடதுபுற உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்கு. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருதுங்க. சமயபுரத்து அருகில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. மேலும் இங்கு உற்சவ அம்மனுக்கு தினமுமே காலை பார்த்தீங்கன்னா 6 கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுது. காலை 7:30 தொடங்கி மாலை 5:30 வரை பார்த்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்க, உடல்நல குறைவு உள்ளவங்களும் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதை போல இல்லாமல் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அருளாட்சி நடக்குது. ஏன்னா மூலவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால் அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புதுமையாக இது இருக்குங்க. தங்க ஜடா மகுடமும் குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களை அருளொளி வீச வைர கம்மலோடு மூக்குத்தியோடு பக்தர்களுக்கு காட்சியளித்தவராக இந்த அமயவரத்தம்மன். மேலும் இங்கு மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மனோ தனது 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசா, வலதுபுறமாக கத்தி சூள அம்புன்னு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி அருள்வாளிக்கிறார். வலது காலை பார்த்தீங்கன்னா தொங்கவிட்ட நிலையில் இடது காலை மடக்கி வைத்தும் பார்த்தீங்கன்னா சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி வருகிறாங்க இந்த மாரியம்மன். கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா, அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய 28 நாட்களுக்கோ நெய்வேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலண்டத்தில் மாரியம்மனுக்கு இளநீர் மற்றும் கரும்புச்சாறு துள்ளுமாவு மட்டுமே படைத்து வழிபடுறாங்க. பூச்சொரித்தல் விழா நடைபெறுங்க நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுக்களையும் பூக்குடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்காக பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் நடத்தப்படுது. மேலும் வைகாசி மாதத்தில் 15 நாட்களும் பஞ்ச பிரகார திருவிழா நடத்துகிறாங்க. ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருநாளும் இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி பார்த்தீங்கன்னா கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் கச்சேலிப்பா பக்தர்களுக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுது. நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மிடம் தெரிவித்து அதை நிறைவேறிய பின்னர் இங்கு அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல். அதாவது அம்மன் போல சிறிய வடிவில் முழு உடல் பகுதியும் கண் போன்ற பகுதிகளாக செய்யப்பட்டவங்க கோழி ஆடுகளை காணிக்கையாக செலுத்தி பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேற்று கடனை நிறைவேற்றி செல்றாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேற்றும் விதமாக நேர்த்து கடனை செலுத்தி வழிபடுவாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இங்கு பங்குனி சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா நீர்மோர் பானகன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வழங்கி பக்தர்களை இழப்பார செய்வாங்க. மேலும் இந்த கோவிலில் சிறப்பான ஒரு வழிபாடுனா அமாவாசை நாளில் கோவிலே தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும்னு நம்பிக்கையாக பக்தர்கள் மத்தியில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா தங்கி வழிபடு பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்துட்டு வருது. இவங்களுடைய வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் அமாவாசையில் மண்டபமும் அமைப்பாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி கோயிலில் உள்ளது போல இங்கே பக்தர்களை அறைகளை காத்திருக்க வைத்து அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கக்கூடிய திட்டம் இந்த கோயிலில் நிர்வாகத்திடம் இருக்கு. இதற்கான பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பணிகளும். மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தருடைய மனம் குளிரும் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. மூலவர் சிலை சுதையால் ஆனதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லைங்க. உற்சவருக்கே அபிஷேகம் நடக்கும். பக்தர்களுக்காக 28 நாட்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் இருப்பது பூச்சொரித்தல் விழாவும் மலர் வழிபாடும் இத்தலத்தில் சிறப்பாக நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில்
தொடர்ந்து 28 நாட்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமளும் விரதம் இருந்து இந்த அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டா நிச்சயம் நிறைவேறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.